இருக்காளுங்க. உங்கள் பேர் என்ன? தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்குமா? எந்த உங்களுக்கு என்ன வயசு? 23 வயசு. இவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை? பிறவிலேருந்து ஓனம். சரி சரி. பிறவிலேருந்து இப்போ 23 வருஷமா. இப்போ நீங்கள் டாக்டர்லாம் நிறைய பார்த்துருப்பீங்கல்ல, டாக்டர்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய மருந்து மாத்திரம் கொடுத்துருப்பீங்க. டாக்டர் மாதிரி என்ன சொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தான். இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எந்த கையை அவளுக்கு தூக்க முடியாமல் இருந்தது? இப்போ அவள் எப்படி கையை தூக்குறாளா? தூக்கி பாரு பாப்பா, தூக்க அப்படியே தூக்குமா? ஏசு சொல்லு, கையை தூக்கு. ஏசு. ஆமா, வெரி குட். இந்த மாதிரி இந்த பாப்பாவுக்கு கை தூக்க முடியுமா? முடியாது. தம்பி அக்கா அப்படி தூக்காலையா? தூக்க மாட்டான். இப்போ ஏசப்பான்னு சொல்லி அவ கையை எப்படி தூக்குறா? அப்போ இந்த சுகத்தை கொடுத்த தேவன் இந்த பாப்பா எழுந்துச்சு, அக்கா எழுந்துச்சு நடக்க வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். நீங்க நம்புறீங்களாம்மா? நடக்கும். அப்போ இந்த கையை தொட்டு சுகம் கொடுத்ததுக்கு அடையாளம் ஒரு சாம்பிள். இயேசு உயிரோடு இருக்கிறார். சாட்சி சொல்லணும். நீங்க சொல்லணும். நீங்க ஏசப்பாக்கு நீங்க கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு இது என்ன தெரியுங்களா? உங்க விசுவாசம். ஏசப்பா என் பிள்ளைக்கு சுகம் தருவார். இந்த கையை தொட்டு சுகம் கொடுத்த தேவன் என் பிள்ளை எந்திரிச்சு நடக்க வைப்பார். என் பிள்ளைய தெளிவாக இன்னும் பேச வைப்பார். அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த கையை தூக்க வச்ச தேவன் உங்க பிள்ளைக்கு இன்னும் சுகத்தை தருவார். நம்புறீங்களாம்மா? நம்புறேன். தம்பி நம்புறீங்களா ஐயா? இது அவங்க அக்கா தானே? சரி அப்பா, நான் சொல்றது புரியுதுங்களா? சொல்லு, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. எனக்கு இன்னும் சுகம் கொடுங்க. சொல்லுங்க, எனக்கு இன்னியும் சுகம் தாங்க. ஆமென். அப்படி கையை தூக்கி சொல்லுங்க. ஆமென். பிதா குமார் பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே, இந்த குடும்பத்தார், இந்த சகோதரி மகனையும் இந்த பிள்ளையை நாங்கள் உங்களுடைய இரத்த கோட்டைகளை போடுகிறோம். ஆண்டவரே, 23 வருஷமாக பாடுபட்ட இந்த மகளுக்கு ஆண்டவரே கை தூக்க முடியாதபடி, எந்திரிச்சு நடக்க முடியாதபடி, பேச முடியாத இந்த மகளுக்கு நீர் ஜீவனுள்ள தேவனை நிரூபித்து கையை தூக்க வைத்து அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பூரண சுகத்தை கொடுத்து இந்த தேசத்துல ஒரு சாட்சியா நிறுத்துங்க. உங்களுடைய நாம இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளை மேல் மகிமைப்படட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதம் செய்கிற தேவன். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்ன தேவன் அற்புதங்களை செய்ய இந்த பிள்ளையை முத்திரிட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பத்தாரை பிதா குமார பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். ஜெபத்தை கட்டி நீர் கொடுத்த விடுதலுக்காக, சுகத்துக்கு, ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பிக்கிறீங்களா? ஐயா, உங்க பேர் என்ன? மருதையா. சரி, இந்த ஊரு அந்த பாப்பா உங்களுக்கு என்ன வேணும்? பேத்தியா. அந்த பாப்பா வந்து எனக்கு பேத்தியா. சரி, இந்த பாப்பாவுக்கு எத்தனை வயசு ஆச்சு இப்போ? 23. சரி, அவங்க இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கல்ல, அந்த பிள்ளைக்கு இப்போ கை எப்படி தூக்குறா? அப்போ கொஞ்சம் கை சரியா தூக்க மாட்டா. இப்போ கொஞ்சம் லேஸ் தூக்கிதா. நல்லா உங்களுக்கு நல்லா பேசுதான். இப்போ எங்ககிட்ட நல்லா பேசுதான். இப்போ கை எப்படி தூக்குறா? கொஞ்சம் லேஸ் தூக்கிதா. நல்லா அவ தூக்கும் போது என்ன செய்யுது? கை நல்லா தூக்குறாளா? அவங்க நல்லா தூக்குதான். முதல் இருந்ததை விட இப்போ எப்படி இருக்கு? முதல்ல இருந்தது கொஞ்சம் தூக்கி நல்லா தூக்கி. வந்து அது சோறு ஓட்டு இப்படி தட்டி தான் இருப்பான். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த பாப்பா கை தூக்கும்போது பார்த்தீங்கல்ல, இப்போ கை எப்படி தூக்குறா? நான் இது கையை ஓட்டு தூக்க மாட்டேன், அப்படி வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ எப்படி தூக்குறா? மேலாய்க்கு கடவுளே அப்படி தூக்கவுளே அப்படின்னு தூக்கிட்டான். அப்போ அந்த சுகத்தை கொடுத்தது யாரு? கடவுள். அந்த பாப்பாவுக்கு பேச்சு எப்படி இருக்கு இப்போ? கொஞ்சம் பேசுதான். கொஞ்சம் ரைட்டு. இப்போ முதல் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பேசிக்கலாம். அப்போ இந்த பேச்சு பாட்டி அப்படின்னு சொல்லுதான். இதுக்கு முன்னே சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னே இந்த 3 பேர் இருந்தாலும் சும்மா இருப்பா. இப்போ இன்னைக்கு அப்படி இல்லை, கையை கட்டுறா. அப்போ பேச்சில் வித்தியாசம் தெரியுதா? ஆமாம், பேச்சில் வித்தியாசம், செயல்ல தெரியுது, வித்தியாசம் தெரியுது. அப்போ இந்த சுகத்தை கொடுத்தது யாரு? கடவுள். ஏசப்பா. ஆமே. எப்பா இப்படி கையை தூக்கி சொல்லுங்களேன். ஏசப்பா, என் பேத்தியாளுக்கு இந்த சுகத்தை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. பேச வச்சதுக்கு நன்றி. கை தூக்க வச்சதுக்கு நன்றி. நன்றி. பேச வச்சதுக்கு நன்றி. பேச வச்சதுக்கு நன்றி. ஆமென். ஏசப்பா, இந்த ஐயாவை ஆசீர்வதிங்க. முடக்கப்பட்டதை முத்திரிட்டு நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே.